OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். இன்னைக்கு குக்பாட்ல பைங்கன் பர்த்தா. நீங்க ஒன்னே பேர்லாம் வித்தியாசமா சொல்றாங்கன்னு சொல்லி பயந்துட வேணாம். ஸோ கத்திரிக்காய் வச்சு தான் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். வயலட் கலர் வந்து பெரிய கத்திரிக்காய்லாம் இருக்கும் இல்லைங்களா கடைகள்லாம். ஸோ நார்மல் இருக்கிறத விட கொஞ்சம் பெரிய சைஸ் கத்திரிக்காவாக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம குக்பாட்டில் பண்ண போகிறோம். என் கூட சேர்ந்து எக்ஸ்பிளைன்ஸ் பண்ணுறதுக்கு கோமதி ஆண்டி வந்திருக்காங்க. மீட் பண்ணிடலாம். ஹலோ ஆண்டி. ஹலோ. இன்னைக்கு வந்து நம்ம குக்பாட்டில் வந்துட்டு இன்னைக்கு கத்திரிக்காய் வச்சு தான் ஒரு இது பார்க்க போகிறோம் டிஷ்ஷு. ஸோ பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே இருந்து எண்ணெய் வச்சு எடுத்து வெளில வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் ஊற்றுறோம். ½ கப் வெங்காயம், 1/4 கப் வந்து தக்காளி, 2 பச்சை மிளகாய் முழுசாவே போட்டுருவோம். இதில் வந்துட்டு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம பெரிய கத்திரிக்காய் நம்மலாம் எடுப்போம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் விற்பாங்க. வயலட் கலர்ல வந்து கத்திரிக்காய் இருக்கும். நம்ம நார்மலா எந்த இதுக்கும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்று சட்னி பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் டிஷ் பண்ணிக்கலாம். ஆமா. ஸோ அந்த கத்திரிக்காய் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் போட்டாச்சு. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் நம்ம உப்பு எடுத்து வச்சுருக்கோம் ஆண்டி. ½ டீஸ்பூனு, ½ டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ½ டீஸ்பூனு, 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்துருக்கோம். உங்களுக்கு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், இல்லை வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். நம்மளோட இதுதான். மேலாக்கில் போட்டுடலாம். உள்ள வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். வெண்ட் வந்து இதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்கணும். வெண்ட் வந்து க்ளோஸில் இருக்கணும். இப்போ வந்து ஓப்பனில் இருக்குது. க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு வெண்ட். இப்போ மெனுவில் போயிடலாம். மெனுவில் போய் ப்ளஸ் சிம்பிள் நமக்குங்க கேரம் மோட் வரும். நெக்ஸ்ட்டு கேரம் மோட் வந்துருச்சு. ஸோ இப்போ ஆன் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து கேரம் மோட் செட் பண்ணியாச்சு. 6 மினிட்ஸ் காமிக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி வருது. 6 மினிட்ஸில் வெந்துருமா கத்திரிக்காய்லாம்? கத்திரிக்காய் வந்து நம்ம கேரம் மோட் தான் ஆண்டி வச்சிருக்கோம். ஸோ வெங்காயம் தக்காளி நம்ம வந்து ஒரு சைடில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா கேரமலைஸ்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். உங்களுக்கு கத்திரிக்காயும் நல்லா குக் ஆகிடும். ஸோ ரெண்டும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி இது பண்ணும்போது நல்ல ஒரு கிரேவி மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஈஸியாக குக் ஆகும் நம்மளுக்கு. ரைட், ஓகே, பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம அந்த கத்திரிக்காய் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் டிஷ் பண்ணியிருக்கீங்களா? நிறைய பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த கத்திரிக்காயை லேசாக எண்ணெயை தடவிட்டு ஓகே கேஸில் வச்சு அப்படியே திருப்பி காட்டினா சூப்பர். அது தண்ணிக்குள்ளே போட்டால் கொஞ்ச நேரத்தில் தொலியெல்லாம் எடுக்க முடியும். தொலி எடுத்துட்டு அப்படியே நல்லா ரொம்ப பிசையக்கூடாது. சூடாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சிட்டு புளி கொஞ்சமாக ஒரு சின்ன நம்ம கத்திரிக்காய் எத்தனை எடுக்கிறோமோ அதுக்கு புளியை கரைச்சிட்டு இந்த பிசைஞ்ச கத்திரிக்காய் எல்லாத்தையும் அதில் உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு கலக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1 வரமிளகாய் தாளித்து இந்த இதையும் போட்டு வரமிளகாய் வந்து கூட 2-3 போடலாம் காரத்துக்கு இந்த மாதிரி. இந்த இதையும் போட்டு கொதிக்க லேசாக கொதிச்சா போதும். ஏற்கனவே அது வெந்திருக்கும். மிளகா போடணும். பச்சை மிளகாய் பிடிக்கிறவங்க பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம், வரமிளகாயும் போட்டுக்கலாம். கிள்ளி போடுறது தான், தூள் போடணுங்கிறது இல்லை. போட்டு பெருங்காயம் மஸ்ட்டு. பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை எல்லாம் தாளித்து ஊற்றணும்னா சூப்பர். என்ன டிஷ்க்கு நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க? இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். தயிர் சாதம் எல்லாத்துக்குமே. கெட்டியாக வச்சா தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். கொஞ்சம் லிக்விடாக வச்சோம்னா இட்லி, தோசைக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்லும் போதே வந்து எவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சது.
ஸோ இப்போ நம்ம குப்பாட்டில் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, இது உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ ஈஸியாக தெரியுது, எல்லாத்தையுமே ஒட்டுக்க போட்டுடுறோம். அது வேகுது, நம்ம பக்கத்தில் இருந்து கிண்டுற வேலையெல்லாம் இல்லை. அது வேகுது, 6 நிமிஷத்தில் எல்லாம் ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு அது வந்து இது அதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, டைம் சேவிங்காகவும் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து கிரேவி மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சப்பாத்திக்காக இருக்கட்டும், இல்லை இட்லி தோசை ரைஸில் போட்டு கூட நம்ம சாப்பிட்றதா இருக்கட்டும், ரொம்ப ஈஸியாகவும் பண்ண முடியாமல். ஆமாம், இப்போ ஒரு நிமிஷம் தான் காட்டுது நம்மளுக்கு. ஆமாம், ஸோ முடிஞ்ச உடனே நம்ம வந்துட்டு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடலாம். உடனே நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். சரிங்களா? ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணவா? இல்லை, இன்னும் ஒரு நிமிஷம் ஆகலை. முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ எப்படி வந்திருக்கு இன்னைக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருவோம். வெயிட் பண்ணால் தெரிஞ்சிருப்போம். ஸோ பீட் சவுண்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஆண்டி வெளில வச்சு கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. கரண்டியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசிச்சுக்கலாம் கொஞ்சம். இது சீக்கிரம் மசிஞ்சிடும். இந்த கத்திரிக்காய் மேஷ் பண்ணணும் கூட வேண்டாம், தேவையில்லை. நம்ம தண்ணியே ஊற்றலை. வெங்காயம் தக்காளியில் உள்ள தண்ணியாக இருக்கட்டும், அந்த கத்திரிக்காயில் உள்ள அந்த ஜூஸ் எல்லாம் சேர்ந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. நாங்கள் மசிச்சுக்கலாம். மசிஞ்சிருச்சுமா, நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து நம்ம வந்து லெமன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இருக்கும், அதுவும் சேர்ந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆண்டி இப்போ நம்ம வந்து குக்பாட்டில் வந்து பேங்கன் பர்த்தா பண்ணோம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் பண்ணதுக்கும் குக்பாட்டில் பண்ணதுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நல்லா இருக்குமா, ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீ டேஸ்ட் பண்ணி பாரு. நல்லா நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றின அந்த புளிப்பு இருக்குது, கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கு. ஸோ காரம்னா கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட நம்ம போட்டுக்கலாம் காரம். ஸோ நல்லா எல்லாமே குக் ஆகிருக்கு. வெங்காயம் தக்காளி எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா சப்பாத்திக்காக இருக்கட்டும், ஒரு டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல சைடிஷாக இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த மாதிரி குக்பாட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் வர நம்பர் கால் பண்ணால் நீங்களும் எங்களோட லைவை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். தேங்க்யூ.